ஒரு குழந்தை பாதுகாப்பு என்று சொல்லும்போது கிருமியை பற்றி கூட நாம் பேசலாம். உனக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு என்ன சொல்லணும்? கண்டு நாங்கள் உங்க கூட இருக்கிறோம் என்று உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உறவுகள் மேம்பட என்ற இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். வாதம், பித்தம், கபம் இவற்றை உளவியல் பார்வையிலிருந்து நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். வாதம் என்பது ஒரு நல்ல உடல் ஆற்றல், மன ஆற்றல், உணர்வு ஆற்றல். ஆனால் வாத தோஷம்தான் ஒரு வியாதி. அதே போன்று பித்தம் என்பது நல்ல உடல் ஆற்றல், அது நமக்கு தேவை. ஆனால் பித்த தோஷம்தான் நமக்கு கெடுதல் செய்கிறது. அதே மாதிரி வாதம், பித்தம், மூன்றாவது கபம். கபமும் நமக்கு தேவை. அதுதான் அன்பை கொடுக்கிறது. ஆனால் கபம் மாறி திரிந்து கபதோஷமாக மாறும் பொழுதுதான் அது பிரச்சனை. அதனால இது மூன்றுமே நல்லது. ஆனால் அவை திரிந்து வியாதியாக மாறும் பொழுது நமக்கு கெடுதலை செய்கின்றன. இப்பொழுது நாம் வாதத்தை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கிறோம். வாதம்னா என்ன? ஒரு குழந்தை பிறந்ததுமே தனக்கு வேண்டிய பாதுகாவல் கிடைக்குது என்று அது நினைத்ததுமே அது உடம்புல இருக்கிற 10 வகையான வாயுக்கள், 10 வகையான இயக்கங்களை அவை நிகழ்த்துகின்றன. குறிப்பாக நமக்கு தெரியும், நம்ம உடல்ல இருந்து கழிவெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு. இதற்கு முக்கிய காரணம் வாதம். அந்த வாயுக்கள் கண்டிப்பாக தேவை. அந்த வாயுக்கள் இருந்தால்தான் நமக்கு என்ன ஆகுது? அந்த அந்த கழிவுகள் மிக நன்றாக வெளியே செல்லும். அது மாத்திரமல்ல, எப்பொழுதெல்லாம் குழந்தை ஒரு காரியத்தை பார்த்து பயப்படுதோ, புரியுதுங்களா? இப்போ ஒரு நாய் குலைக்குது, அதை பார்த்து பயந்துருது குழந்தை. ஆனால் அதற்கு வேண்டிய பாதுகாப்பு கிடைத்து விட்டால், அம்மா பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்னா, சிறிது சிறிதாக அந்த நாய் மீது இருக்கிற பயம் போய் அந்த நாயை அந்த குழந்தையினால எதிர்கொள்ள முடியும். போய் அது தடவி கொடுக்கும், அதோட ஒரு நண்பராக மாறிவிடும். குலைக்காத நாய் பார்க்குற குழந்தைக்கு பயம் ஏற்படாது நாயின் மீது. ஆனால் எப்பொழுது அது குலைக்கிறதோ, அதை அந்த சத்தத்தை பார்த்து பயந்துருச்சுன்னா அது என்ன பண்ணும்? நாய் பக்கத்தில் போகாது. ஆனால் அம்மா வீட்டில் வளர்கிற நாய் தான். அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க எதை பார்த்து அது பயப்படுகிறதோ அந்த பயமே துணிவாக மாறிவிடும். புரியுதுங்களா? அப்ப இந்த தாயின் பிரசன்னம் அந்த குழந்தைக்கு தேவை. முதல் 1 வருடம், கிட்டத்தட்ட 9 மாதங்களாவது தாயினுடைய பிரசன்னம் தேவை. அதன் பிறகு வீட்டில் எல்லாருக்கூடையும் அது ஒரு பிணைப்பு ஏற்படுது. அப்பா, பாட்டி, தாத்தா, அக்கா, அண்ணா, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, ஆகவே வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் அதற்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்போ அந்த குழந்தை அந்த பாதுகாப்பிலே வளர வளர என்னாகுது? அந்த வாதம் நன்றாக இயங்குகிறது. அப்போ அவங்க உடம்புல இருக்கிற அந்த 10 இயக்கங்கள், குறிப்பாக உடல் தூய்மையாவது மிக தெளிவாக நடக்கிறது. புரியுதுங்களா? அன்பார்ந்தவர்களே, ஒரு குழந்தை பாதுகாப்பு என்று சொல்லும்போது கிருமியை பற்றி கூட நாம் பேசலாம். இப்பதான் அண்மையில் மேலை நாடுகளில் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் நமது நாட்டில் 3000 வருஷத்துக்கு முன்பாகவே இது சொல்லிவிட்டார்கள். ஒரு குழந்தை பிறந்ததுமே பலவிதமான கிருமிகள் அந்த உடம்பை தாக்கும். குழந்தையோட உடம்ப பாருங்க. எப்பொழுதெல்லாம் ஒரு கிருமி அந்த குழந்தையோட உடம்புல தொடுதோ, அந்த குழந்தை தாயை தொட்டு கொண்டிருந்தால், அம்மாவோட அந்த ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா என்ன தெரியுமா ஆகும்? அந்த கிருமி வரும்பொழுது, இதுதான் ஒரு வைரஸ் என்று சொல்வோம் கம்ப்யூட்டர்ல. வைரஸ், ஒரு வைரஸ் வந்தது என்றால் நம்ம என்ன பண்றோம்? அதுக்குள்ள ஒரு ஆன்டி வைரஸ் இன்ஸ்டால் பண்றோம். ஆன்டி வைரஸ் இருக்கவங்க கூட டெய்லி என்ன பண்ணணும்? அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும், அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா புது புது வைரஸ்லாம் வருது. அதற்கு ஆன்டி வைரஸ் தேவை. அதே போன்று நம்ம உடம்புலையும்
ஒரு கிருமி ஏற்படும் பொழுது ஓகே ஒரு ஆன்டிவைரஸ் உருவாக்கப்படணும். எங்கன்னா நமது மூளையில். அது ஒரு மென்பொருள், சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் எப்போ உருவாகும்? ஒரு தாயை அந்த குழந்தை தொட்டு கொண்டிருந்தால் உடனே என்னாகும்? அந்த சாஃப்ட்வேர் இங்க உண்டாயிடும். அதன் பிறகு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட கிருமி ஒரு குழந்தையின் உடலை தொட்டுவிட்டால் அதற்கான ஆன்டிவைரஸ் எதிர்ப்பு இங்கே அந்த சாஃப்ட்வேர், அந்த செயலி இங்கே உருவாக்கப்பட்டால் வாழ்நாள் முழுவதும் அவங்க 100 வயசு 150 வயசு வாழ்ந்தாலும் அந்த குறிப்பிட்ட கிருமி அவர்கள் உடலை தாக்காது. புரியுதுங்களா? டென்மார்க்ல அண்மையில கண்டுபிடிப்பட்ட ஒரு உண்மை, ஒரு குழந்தை ஒண்ணு கிருமி அதை தாக்கும் பொழுது தாயை தொட வேண்டும். அப்படி தாய் பக்கத்தில் இல்லைன்னா எதிர்த்தரமா தொடணும், தாய் மண்ணை தொட வேண்டும். அந்த காலத்துல வீடுகள்ல இந்த மாதிரி சிமெண்ட் தரை இருக்காது, மண் தரை. அப்ப குழந்தை ஒண்ணு அம்மாவை பிடிச்சிட்டு இருக்கோம், இல்லாட்டி தரையில இருக்கும், தவிழும். அப்ப அந்த தாய் மண்ணோடு ஒரு தொடர்பு. புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியும், மண்ணுல குழந்தை தவழும் போது அதுல நிறைய கிருமி இருக்கு, பல பொருட்களை குழந்தை தொடுது, நிறைய கிருமி இருக்குது. ஆனால் தாய் மண் என்ன செய்கிறதுனா, தாய் நிலம் அந்த குழந்தை எப்பப்பெல்லாம் கிருமிகளை தொடுகிறதோ அதற்கான ஆன்டி வைரஸ் அதுவே உருவாக்கிவிடும். ஒன்று தாயை தொட வேண்டும் அல்லது தாய் மண்ணை தொட வேண்டும். டென்மார்க்ல இப்போ ஒரு புதிய பழக்கத்தை அங்க இருக்கிற மக்கள் துவக்குகிறார்கள். என்னன்னா, குழந்தைகளுக்கு காலில் ஷூ போடாம, செருப்பு போடாம வெறும் மண்ணில் விளையாடுவது. அதன் பிறகு சேற்றில் இல்ல அது பிறண்டு உருண்டு குழந்தைங்களோட விளையாடி சேற்றில் விளையாட வேண்டும். இவை இரண்டுமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். புரியுதுங்களா? அப்ப அம்மா செய்யற வேலையை தான் தாய் மண்ணும் செய்கிறது. ஆனால் இப்பொழுது நவீனம் என்ற பெயர்ல நிறைய பேர் என்ன செய்யறாங்க, முதல்ல நம்ம வீட்டிலே அது சிமெண்ட் தர அல்லது மொசைக் பரவாயில்லை, மொசைக் நல்லதல்ல, ஆனால் மார்பிள் அது நல்லதுதான். பளிங்கு அது குழந்தைக்கு நல்லது. ஆனால் வெறும் சிமெண்ட் தரை அவ்வளவு நல்லதல்ல. ஆனால் வெறும் காலிலே நடப்பதற்கெல்லாம் அது சரிதான். புரியுதுங்களா? அப்ப ஒண்ணு தாயை தொட வேண்டும் அல்லது தாய் மண்ணை அது தொட வேண்டும். குழந்தைங்க எவ்வளவுக்கு மண்ணில் விளையாடுகிறார்களோ, சேற்றில் விளையாடுகிறார்களோ அந்த அளவிற்கு நல்லது என்று சொல்லுகிறார்கள். அப்ப நீங்க சொல்லுவீங்க, சேத்துல விளையாண்டா சேத்து புண்ணு வராதா அப்படின்னு. நீங்கள் எப்பவுமே பாதுகாப்பா குழந்தைய வச்சுட்டு திடீரென்று மண்ணில் அது விளையாடினால் ஒருவேளை அந்த புண் எல்லாம் ஏற்படலாம். ஆனால் அது பிறந்ததிலிருந்தே தாய் அல்லது தாய் மண் இரண்டையும் தொட்டு 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 அது விளையாட வேண்டும். என்ன கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் தாயினுடைய பாதுகாப்பு 100% கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். அந்த குறைக்கிற நேரத்தில் தாய் மண் இருந்தால் போதும், அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. எதையெல்லாம் குழந்தை பார்த்து பயப்படுகிறதோ அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிவை இறைவன் கொடுத்து விடுகிறார். புரியுதுங்களா? அப்ப அதற்கான 100கணக்கான செயலிகள் அவர்கள் மூளையிலே உருவாகும். அது அவர்களை பாதுகாப்பும். அப்ப உங்க குழந்தைங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் தாயை முதலிலே தொட்டு கொண்டிருக்க வேண்டும். சிறிது சிறிதாக அவர்கள் மண்ணையும் தொடலாம். புரியுதுங்களா? ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் எவ்வளவுக்கு அது அரவணைக்கப்படுகிறதோ, எவ்வளவுக்கு அதுக்கு அந்த தொடு உணர்வு கிடைக்கிறதோ, புரியுங்களா, அந்த அளவுக்கு அதனுடைய மூளை வலிமை அதிகமாயிட்டே போகுங்க. அவங்க ரொம்ப அறிவாளிகளாகவும் இருப்பார்கள், அறிவு ஜீவிகளாகவும் இருப்பார்கள், துணிவோடு இருப்பார்கள். அவர்கள் ஆன்மீகமும் நல்ல ஆன்மீகமாக இருக்கும். ஒரு 15-16 வயது வரும்போது தானாகவே அவர்களுக்கு கடவுள் மீது ஒரு பற்றுதல் ஏற்படும். எப்ப அப்பா அம்மா கிட்ட இருந்து அவங்க விலகுகிறார்களோ உடனே அவர்களுக்கு தெரியும், என்னுடைய தந்தை மேல இருக்கிறாரு, என்னுடைய தாய் மரியா மேல இருக்கிறாங்க. தானாகவே இறைவனை அவர்கள் பற்றி கொள்வார்கள். புரியுதுங்களா? ஆகவே அந்த குழந்தைக்கு வேண்டிய அந்த பாதுகாப்பு முழுமையாக கிடைக்க வேண்டும். சிறிது சிறிதாக குறைய குறைய அந்த குழந்தை சொந்த காலில் எவ்வாறு நிற்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும். சரி, முதல் 1 வருடம் தாயை தொட வேண்டும் என்று அது விரும்பும். அதன் பிறகு என்னன்னா, அது
தன்னிச்சையாக விளையாட விரும்பும். ஆனா என்னன்னா, எப்பப்ப அதுக்கு பயம் ஏற்படுகிறதோ, அம்மாவோ அப்பாவோ யாரு அதற்கு அரணாக இருக்கிறார்களோ அவங்க பக்கத்துல இருக்கணும். அவ்வளவுதான். அது உடனே தன்னுடைய பயத்திலிருந்து துணிவை ஏற்படுத்தி கொள்ளும். சரி, சில நேரத்தில் குழந்தை இது மாதிரி செய்யும். சின்ன பையன் அழுதுகிட்டே வரான் அம்மா கிட்ட. அம்மா கேட்குறாங்க, ஏன்டா அழுகிற அப்படின்னு. பாருங்கம்மா, ரமேஷனை அடிச்சிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். விளையாடும் போது அந்த இன்னொரு பையன் அடிச்சிட்டான் அப்படின்ட்டு. உடனே அதுக்கு என்ன தெரியுமா தேவை? பாதுகாப்பு தேவை. உடனே அம்மா என்ன பண்ணணும்? அடிச்சிட்டதுனால அழுதுட்டு வரான், ஒரு பாதுகாப்பு கிடைக்காம பயத்தோட வரான். அம்மா உடனே எடுத்து அந்த குழந்தைய மடியில வச்சுட்டு தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. அந்த தட்டி கொடுக்க வேண்டும். அந்த தட்டி கொடுக்க 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 அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த துணிவு ஏற்படும். புரியுதுங்களா? யாராவது தன்னை அடித்தாலும் தன்னை பாதுகாக்க கொள்ளக்கூடிய ஒரு துணிவு அதுக்கு வந்துடும். சரி, அந்த பாதுகாப்பை இவ்வாறு கொடுக்க வேண்டும். சில அம்மா என்ன தெரியுமா செய்வாங்க? ரமேஷ் அடிச்சிட்டான்னு வந்து குழந்தை அழுதோடனே உடனே இவங்க இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆயிடுவாங்க, சிஐடி ஆயிடுவாங்க. ஆமா, ரமேஷ் உன்னை ஏன் அடிச்சான்? இல்லம்மா, நான் அவனை கிள்ளிட்டேம்மா அப்படின்னு. உன்னை பட்டார்னு அம்மா ஒரு அடி. அவன் ஏற்கனவே பயந்து பாதுகாப்பு இல்லாம அழுதுட்டு வரான். அப்ப அவனுக்கு வேண்டியது பாதுகாப்பு. அப்ப அம்மா என்ன பண்றாங்க? உடனே அங்க ஒரு ஆராய்ச்சி. ஏன் உன்னை அடிச்சான்? நான் அவனை கிள்ளிட்டேம்மா அப்படின்னா பட்டார்னு ஒரு அடி. அப்ப அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது? ஏற்கனவே பயந்து போயிருக்கிற குழந்தைக்கு மனதிலே ஒரு எண்ணம் ஏற்படும், தாய் எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. அப்ப அதுக்கு வேண்டிய அந்த பாதுகாப்பை கொடுக்காவிட்டால் அதுதான் வாத தோஷமாக மாறிவிடுகிறது. புரியுதுங்களா? அப்ப அந்த குழந்தைக்கு வேண்டிய அந்த பாதுகாப்பை நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்த பிறகு அதுவே துணிவாக மாறிவிடும், வாதம். அது எப்படி தெரியும் என்றால், உடலிலே இருக்கிற அந்த 10 வாயுக்களும் நன்றாக இருக்கும், நன்றாக வேலை செய்யும். புரியுதுங்களா? ஆனா அந்த தாயினுடைய அரவணைப்பும் அவங்களுடைய பாதுகாப்பும் கிடைக்கவில்லை என்றால் அந்த குழந்தை உடனே என்ன ஆயிடும்? அதுதான் வாத தோஷமாக மாறிவிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த வாத தோஷம் நம்ம வளர்ந்த பிறகு எவ்வாறு அது மாறுகிறது என்பதை பார்க்கலாம். ஒரு முறை எங்களுடைய தியான இல்லத்திலே, அனுகிரகா மையத்திலே நாங்கள் ஒரு கருத்தரங்கம் நடத்திட்டு இருந்தோம். அதற்கு 100 பேருக்கு மேலே அதில் இருந்தாங்க. அதில் ஒரு 2 பெண்கள், அவங்களுக்கு இப்படி பேர் வச்சுக்கலாம், விமலா, கமலா. 2 பேரும் ஒரு அறையில் தங்கினாங்க. முதல் நாள் இரவு விமலாவும் கமலாவும் அவங்க கட்டில் உட்காந்து 2 பேரும் அரட்டை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 10 மணி ஆனதுமே கமலா சொல்றாங்க, சரி 10 மணி ஆயிடுச்சு, நம்ம படுக்கலாம், தூங்கலாம் என்று சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ண போடுச்சு. உடனே விமலா சொல்லிச்சு, ஐயோ லைட் ஆஃப் பண்ணாத, ஏன்னா இருட்டா இருந்துச்சுன்னா அறையில எனக்கு தூக்கம் வராது. ஏன்னா எதை பார்த்தாலும் எனக்கு பயம். நாயை பார்த்தா பயம், பேயை பார்த்தா பயம், இதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், ஒரு பெரிய லிஸ்டே சொல்லுது. ஸ்க்ரீன் இப்படி ஆடிச்சுன்னா கூட அது பேய் தான் நகர்த்துதுன்னு எனக்கு ஒரே பயம். அதனால எனக்கு தூக்கம் வராது. லைட்டு ஆன் ஆயிருந்தா தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிடுச்சு. கமலா சொல்லிச்சு, விமலா, லைட்டு ஆன்ல இருந்துச்சுன்னா எனக்கு தூக்கம் வராது. ஏன்னா வெளிச்சமா இருக்குது ரூம்ல, சரியா தூக்கம் வராது. இருட்டா இருந்தா தான் எனக்கு தூக்கம் வரும். 2 பேரும் ஒரு 2 நிமிஷம் பேசினாங்க. கமலா சொல்லிச்சு, சரி விமலா நீ தூங்கு என்று சொல்லிட்டு அது கொஞ்ச நேரம் காத்திருந்தது. ஒரு 5 நிமிஷம் கழிச்ச உடனே லேசா சத்தம் கேட்குது. சரி, விமலா தூங்கிருச்சுன்னு தெரியும். கமலா மெதுவா எழுந்திரிச்சு போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து படுத்துருச்சு. கொஞ்ச நேரத்துல விமலா முழிச்சுன்னு, ஐயோ இருட்டா இருக்குன்னு ஓடி போய் லைட் ஆன் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அது படுத்த உடனே கொஞ்ச நேரத்துல கமலா முழிக்குது, ஐயோ லைட் எரியுதுன்னு. நைட்டு ஃபுல்லா லைட்டு ஆன் ஆஃப். ஓகே, அடுத்த நாள் கமலா சொல்லிச்சு விமலா கிட்ட, நீ ஃபாதர் கிட்ட போய் பேசு, உனக்கு ஏதோ நார்மலா இல்லை, நீ ரொம்ப ஓவரா பயப்படுற என்று சொன்னதுமே விமலா என்னை பார்க்க வந்தான். அப்ப ஃபாதர், எதை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு ஃபாதர். நாயை கண்டா பயம், சின்ன கற்பாம்பூச்சியை பார்த்தா நான் அலறி ஓடிடுவேன், பள்ளியை பார்த்தா அதுக்கு மேல பயம், எதை பார்த்தாலும் நான் பயந்து சாகுறேன். அதனால இதுக்கு ஏதாவது ஒரு விடிவு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு.
உடனே இது வந்து வாத தோஷம், புரியுதுங்களா? எதை பார்த்தாலும் பயப்படுறது, பயம் ஒரு அளவுக்கு மேல அதிகமாக இருப்பது, பதட்டம் என்று சொல்லுவோம். விமலாக்கு பதட்டம் அதிகமாக இருக்கிறது. அப்ப இதற்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேறு இருக்க வேண்டும், மூல காரணம் இருக்கணும். அப்ப நான் கேட்டேன், விமலா சின்ன வயசுல எதையாவது பார்த்து நீ ரொம்ப பயந்துருக்கிறியா அப்படின்னு. ஆமா ஃபாதர் அப்படின்னு. அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுமா அப்படின்னு. விமலா 8 வயசு இருக்கும், நல்லா தூங்கிட்டு இருக்குது. காலையில, ஞாயிற்றுக்கிழமை காலையில அம்மா எழுப்பி விடுறாங்க, விமலா எந்திரிமா, நம்ம திருப்பலிக்கு போகணும். எழுப்பிட்டு சொல்றாங்க, முக கை கால்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் மாத்திக்கோ, நம்ம ஆலயத்துக்கு போகணும் என்று சொல்லிவிட்டு அம்மா போயிட்டாங்க. இந்த பொண்ணு முகம் கை கால்லாம் கழுவிட்டு உடை அணிந்து கொண்டிருந்தாள். அப்ப சுடிதார் பாட்டம் அவள் அணியும் பொழுது அந்த அந்த சுருக்கு கயிறு இப்படி கட்டும் பொழுது இந்த இடுப்புல ஏதோ அரிக்குது. உடனே அந்த பொண்ணு இப்படி அதை சொரிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் டாப் போட்டுட்டு ஆலயத்துக்கு போயாச்சு. திருப்பலி முடிஞ்சு திரும்பி வராங்க வீட்டுக்கு. வந்ததுமே அம்மா சொல்றாங்க, நான் காலை உணவை ரெடி பண்றேன், எனக்கு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடும். விமலா போயிட்டு உன் ட்ரெஸ் மாத்திட்டு பெட்டிக்கோட் போட்டு வாமா, கேஷுவல் போட்டுட்டு வாப்போ என்று சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க. இந்த பொண்ணு உடைய மாத்தலாம் என்று சொல்லி அந்த உடைய அவிழ்க்கும் பொழுது இந்த பாட்டம்ல சுருக்கு கயிறு இப்படி அவிழ்க்கும் போது பார்த்தீங்கன்னா இடுப்புல இருந்து ஒரு பல்லி அப்படியே செத்து கீழே விழுகுது தரையில. விமலா அதை பார்த்தோன்னே வீல் கத்தி பயந்து அலறிடுச்சு. அம்மா ஓடி வராங்க, அப்பா ஓடி வராங்க, அண்ணன் ஓடி வராங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. அம்மா பாருங்கம்மா, காலையில நான் இந்த பாட்டம் கட்டும் பொழுது பாருங்கம்மா, இங்க ஒரு பல்லி மாட்டி இருக்குதுமா, எனக்கு அரிச்சது, நான் கூட சொரிஞ்சேன், ஆனா இப்பதான் தெரியுது அந்த பல்லின்னு, அது கூட செத்து கிடக்குதுமா அப்படின்னு. அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, அதான் செத்து போச்சுல, அதை பத்தி ஏன் பயப்படுற, ட்ரெஸ் மாத்திட்டு வா அப்படின்னு கிச்சனுக்கு போயிட்டாங்க. அப்பா என்ன சொன்னாங்க, ஐயா செத்து போச்சுமா, அது ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி அந்த பல்லிய ஒரு சின்ன பேப்பர்ல எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க. இந்த அண்ணங்காரன் இருக்கிறானே வில்லன், அவன் சும்மா இருக்கக்கூடாது. அந்த பொண்ணுகிட்ட வந்து சொன்னான், ஆமா அந்த பல்லி உள்ள இருந்துச்சுல, உனக்கு அரிச்சுதா அப்படின்னு. ஆமாண்ணே அரிச்சுது, நான் கூட சொரிஞ்சேன் அப்படின்னு. அப்பனா உனக்கு கடிச்சிருக்கு. பல்லி கடிச்சா அது வந்து விஷம், உயிரோட இருக்க முடியாது, செத்துருவாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரே பயந்து நடுங்கி உடம்பெல்லாம் ஜில்லு நாய். காலை உணவு சாப்பிடும்போது அப்படியே வாந்தி எடுத்துருச்சு. அப்பா தொட்டு பார்க்குறாரு, ஜில்லுன்னு இருக்கு உடம்பு. உடனே அதை மருத்துவமனை கூட்டிட்டு போய் அன்னைக்கு நாள் முழுவதும் அதுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி உடம்பு நல்லா ஆயிடுச்சு. ஆனால் அது மனதிற்குள் ஏற்பட்ட அந்த பாதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வாத தோஷத்தை ஏற்படுத்தியது. புரியுதுங்களா அன்பார்ந்தவர்களே? ஒரு பயந்து அந்த நிகழ்ச்சியை மனதை வந்து ஒரு ஓட்டத்திற்கு கொண்டு வந்து அது வெளியே தள்ள வேண்டும். அந்த நினைவுகளை, அது சம்பந்தப்பட்ட உணர்வுகளை அது வெளியே தள்ளலைன்னா என்னாகும், உள்ளே சென்று தேங்கிவிடும், உறைந்து விடும். உறைந்து விட்டால் அது சும்மா இருக்காது. நம்ம வளரும் போது சொல்லுவாருங்க, மலரும் நினைவுகள். அப்ப 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 அந்த பய உணர்வுகள் வந்துகிட்டே இருக்கும். எப்ப வரும்? விமலாவுக்கு ஒரு கற்பாம்பூச்சியை பார்த்தா பயம், பள்ளியை பார்த்தா அவ்வளவுதான், அந்த ரூமை விட்டு எந்திரிச்சே ஓடிடும் அன்னையிலிருந்து, அந்த சம்பவத்திலிருந்து. இதனால அது காலேஜில் படிக்கும்போது மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. அந்த காலேஜில் ஒருவேளை சாப்பாடு போட்டு வளர்ப்பாங்க போல இருக்கு பள்ளியை. அது அடிக்கடி பள்ளியை பார்த்தோன்னா அது எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கும். அதன் பிறகு அது ஒரு பயிற்சிக்காக எங்ககிட்ட வந்தது. அப்ப அந்த சிறு வயதுல உங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த பயம் உள்ளே உறைந்து விட்டால் நீங்கள் வளர்ந்த பிறகு அடிக்கடி பதட்டம் வந்துகிட்டே இருக்கும். தேர்வு எழுதுனா பதட்டமா இருக்கும், இன்டர்வியூக்கு போனோம்னா பதட்டமா இருக்கும், ஒரு பயணம் மேற்கொள்ளணும்னா பதட்டமா இருக்கும், ஒரு பொருளை பார்த்தால் பதட்டமா இருக்கும், மேடை மேல ஏறுறதுக்கு பயமா இருக்கும், எதை பார்த்தாலும் பயம் வந்து கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? சரிங்க, விமலாக்கு 8 வயதுல இந்த பள்ளி அனுபவம் ஏற்பட்டுச்சு. அது 8 வயசுக்கு பதிலாக 5 வயசுல நடந்திருந்தால் பயம் அதை விட அதிகமாக இருக்கும். 8 வயசுக்கு பதிலாக 10 வயசுல நடந்ததுன்னா பயம் இன்னும் குறைவாக இருக்கும். புரியுதுங்களா? அப்ப எவ்வளவு சின்ன வயசுல நீங்க பயந்துட்டீங்களோ அது வாத தோஷமாக மாறி இருக்கும். இந்த விமலாவை பற்றி பார்க்கலாம். சரி, இது வாத தோஷம் மாறுறதுக்கு பதிலாக
வாதமாகவே இருக்க முடியுமா? முடியும். பெற்றோர் என்ன தெரியுமா செய்யணும்? அந்த விமலான்ற 8 வயசு பொண்ணு பல்லியை பார்த்து பயந்துருச்சு. உடனே அவங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? இது என்ன, அதான் செத்து போச்சுல, அதை ஏன் நினைச்சிட்டு இருக்க, வா சாப்பிட வா என்று சொல்லுகிறார்கள். அது சரியா? சரி கிடையாது. ஒரு குழந்தை பயந்துருச்சுன்னா அதுக்கு பாதுகாப்பு இல்லை. உடனே என்ன செய்யணும்னா, அம்மாவோ அப்பாவோ, அப்படி அவங்க இல்லைன்னா அண்ணனோ, அந்த குழந்தை என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும்? மடியில வச்சு அது அழுதுகிட்டே இருக்குது. பல்லியை பார்த்து பயந்து செத்து விழுகுது பல்லி. அழுது கொண்டு இருக்கும் பொழுது என்ன தெரியுமா செய்யணும்? மடியில போட்டு, பயந்துட்டியா, சரி 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 சரி, நாங்க உன்னோட இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். புரியுதுங்களா? அந்த குழந்தையோட பயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு என்ன சொல்லணும்? கண்டு நாங்க உன் கூட இருக்கிறோம் என்று உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்பனா என்ன தெரியுமாகும்? அந்த குழந்தைக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமாக அம்மா அது அழுகை நிறுத்தும் வரைக்கும், அது போதும்னு சொல்ற வரைக்கும், சரி காலை உணவு என்ன ஒரு 15 நிமிஷம் லேட் ஆகும், பரவாயில்ல, அம்மா பிஸியா இருக்கிறாங்கன்னா அப்பா செஞ்சா கூட போதும், மடியில வச்சு. அண்ணன்காரன் என்னன்னா அதுக்கு பிடிக்காது, சண்டை. அதனால அண்ணனோட பிரச்சனம் அதுக்கு உதவாது. அதுக்கு பதிலா அம்மாவோ அப்பாவோ மடியில வச்சு அதை தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த குழந்தை ஊன்னு அழுதுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அழுகையை நிறுத்தும். ஒரு நேரத்தில் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அதை தட்டி கொடுக்கணும். கொடுத்து விட்டால் என்ன ஆகும்னா, அந்த பயமே துணிவாக மாறிவிடும். அப்ப அப்பாவோ அம்மாவோ மடியில் வைத்து அதற்கு ஒரு உறுதுணையாக இருந்து அதற்கு ஒரு துணிவை கொடுத்து விட்டால், அதே விமலா என்ன செய்யும்னா, அடுத்த தடவை அது அந்த பல்லியை பார்க்கும் பொழுது அதற்குள்ள அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆயிடுச்சு, அப்பா கிட்ட இருந்து அம்மா கிட்ட இருந்து. அஞ்சாதே என்ற ஒரு சாஃப்ட்வேர் உள்ள வந்துருச்சுல. அப்ப அடுத்த முறை அது அந்த பல்லியை பார்க்கும் பொழுது அதே பயம் இருக்குமா? இருக்காது. புரியுதுங்களா? இந்த துணிவை அது தந்துவிடும். அப்ப பாருங்க, குழந்தைகள் பயப்படும் பொழுது பெற்றோர் உடன் இருந்து அதுக்கு வேண்டிய அந்த பாதுகாப்பை கொடுக்கும் போது, ஒரு ஆதரவாக இருக்கும் பொழுது அதற்கு என்ன ஆகும்னா, அந்த வாதம் துணிவை கொடுக்கும். அவனுடைய உடல் இயக்கங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அதே பெற்றோர் அதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், இது என்ன இப்படி பயப்படுற, சி அதான் செத்து போச்சுல என்று அவர்கள் சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு என்னாகும்? அதுதான் வாத தோஷமாக மாறிவிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த வாத தோஷம் ஒண்ணு உடல் ரீதியாக தெரியும். உதாரணத்திற்கு, யார் யாருக்கு வாத தோஷம் இருக்கிறதோ முதலிலே உங்களுக்கு வாய்வு தொந்தரவு ஏற்படும். யார் யாருக்கெல்லாம் வாய்வு தொந்தரவு இருக்குதோ, எப்பொழுதுமே சாப்பிடுற சாப்பாடு செரிக்கும், சில நாட்கள்ல செரிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது வாய்வாக மாறி விடுகிறது. அப்ப அடிக்கடி இந்த வாய்வு தொந்தரவு இருந்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு வாத தோஷம் இருக்கிறது என்று அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப அந்த வாய்வு எப்படி ஏற்படுகிறது என்றால், இங்க சில பேருக்கு அந்த வேதியியல் கெமிஸ்ட்ரி சொன்னாதான் புரியும். நம்ம பயந்த உடனே அது 5 நிமிஷத்துக்குள்ள அந்த பயத்தை வெளியே கொட்டி விட வேண்டும். எப்படி? அம்மா அப்பா அந்த குழந்தைய மடியில வச்சு தட்டி கொடுத்தாங்கன்னா அந்த பயம் போய்விடும். அதற்கு பதிலாக அந்த குழந்தைய உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த பயம் வெளியே போகல, பார்த்தீங்களா, உள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுதே அவங்க உடம்பிலே கார்போனிக் அமிலம், கார்போனிக் ஆசிட் என்ற ஒரு பொருள் உருவாகுது உடம்பு. அந்த பொருள் எதுக்காக உருவாகுதுன்னா, அந்த பயத்திலிருந்து வெளியே வருவதற்காக. ஆனால் எப்பொழுது அது வந்து நியூட்ரலா மாறும் அப்படின்னு சொன்னா, பெற்றோருடைய ஆதரவு தேவை. அவங்க ஆதரவு கொடுப்பதற்கு பதிலாக அவங்க வேலையில ரொம்ப அவங்க பிஸியா இருக்கிறாங்க, குழந்தையை கண்டு கொள்ளவில்லை. அப்ப என்ன ஆகும்னா, அந்த 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 கார்போனிக் அமிலம், கார்பன் டை ஆக்சைடு, தண்ணீர் H2O CO2 என்று 2 பொருளா மாறிடும். புரியுதுங்களா? அந்த தண்ணி என்ன பண்ணும்னா, அது வந்து கிட்னிக்குள்ள போயிட்டு அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ரொம்ப பயந்துட்டீங்கன்னா நிறைய யூரின் வரும். ஏனென்றால் அந்த கார்போனிக் அமிலம் தண்ணியாக மாறிவிடுகிறது. இரண்டாவது கார்பன் டை ஆக்சைடு கரிமல வாயுவாக மாறிவிடும். அதுதான் என்ன பண்ணுது, உடம்புல வாய்வு தொந்தரவாக மாறிவிடுகிறது. அப்ப யார் யாருக்கெல்லாம் தொடர்ந்து வாய்வு தொந்தரவு இருக்கிறதோ உங்களுக்கு வாத தோஷம் இருக்கிறது என்ற அர்த்தம். உங்களுக்கு இருக்கிற பயத்தெல்லாம் இன்னும் நீங்கள் அவற்றை வெளியே கொண்டு வரவில்லை, உள்ள தேக்கி வச்சிருக்கிறீங்க. சிறு வயதில் ஏற்பட்ட அந்த பய உணர்வுகள்
இன்னும் அதிகமாக இருக்கின்றன என்று அர்த்தம். புரியுதுங்களா? இரண்டாவது, யார் யாரெல்லாம் பயந்தே இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஸ்டிஃபா இருக்கும். புரியுதுங்களா? அப்படி ரொம்ப ரொம்ப தளர்வா இல்லாம எப்பொழுதுமே, குறிப்பாக உடலின் இணைப்புகள் எப்பொழுதுமே ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். புரியுதுங்களா? ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அப்ப அவர்களுக்கு நடக்கும் பொழுது கூட பாருங்க, அந்த என்னமோ சின்ன வயசா இருப்பாங்க, ஒல்லியாதான் இருப்பாங்க, இருந்தாலும் அவங்க நடக்கும் பொழுது அங்கே ஒரு கடினத்தன்மை தெரியும். அவங்க உடம்பு ரொம்ப வெயிட் இருக்கிற மாதிரி அவர்களுக்கு தோணும். உங்க உடம்பு 100 கிலோ இருந்தா கூட வாத தோஷம் இல்லை, வாதம் தான் இருக்கிறது என்றால் 100 கிலோ இருக்கிறவங்க கூட தக்க மாதிரி இருப்பாங்க. அப்ப நீங்க நடக்கும் போதே சொல்லிவிடலாம். உங்க நடக்கும்போது ஒரு இலகுவான ஒரு நடை, அப்படியே உடம்பே அப்படியே லேசா இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்கு அது வாதம். ரொம்ப நல்லது. யாருக்கு அந்த உடல் எடை ரொம்ப தெரியுது, நான் ரொம்ப ஹெவியா இருக்கிறேன் அப்படின்னு அந்த கடினத்தன்மை தெரிகிறதோ உங்களுக்கு வாத தோஷம் இருக்கிறது என்று அர்த்தம். வாத தோஷம் இருந்தால் அடிவயிற்றில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் ஏற்படும். ஆகவே இந்த வாதத்தை பற்றி நாம் சரியாக புரிந்து கொண்டு நாம் எப்பொழுதெல்லாம் பயத்தில் இருக்கிறோமோ அப்பொழுது குழந்தைங்க பெற்றோரை பிடித்து கொள்ள வேண்டும். வளர்ந்தவர்கள் என்ன சொன்னோம்? இறைவனை பிடித்து கொள்ளும் பொழுது, அவரை நாம் அரவணைக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு எவையெல்லாம் பயமாக இருக்கிறதோ அவையே துணிவாக மாறிவிடும். அதனால்தான் விவிலியத்துல 365 முறை இறைவன் சொல்லுகிறார், அஞ்சாதே அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆகவே எப்பொழுது நாம் பயத்தையும் பதட்டையும் ஏற்றுக்கொண்டு அவற்றை நாம் துணிவாக மாற்றுகிறோமோ உடலும் மகிழ்ச்சியாக இருக்கும், மனதும் மகிழ்ச்சியாக இருக்கும். தொடர்ந்து இதை பற்றி நாம் சிந்திப்போம். நன்றி, வணக்கம். பாதுகாப்பு இல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதும், அப்படியே இருக்க பிடிச்சுக்குவாங்க. சில பேருக்கு ஒரு பதவி கிடைத்து விட்டால் அதன் பிறகு அந்த பதவியிலிருந்து இறங்கவே முடியாது. இன்னும் மேல 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 போய் கொண்டே இருக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் கூட அதுல ஒரு நிறைவே இருக்காது.